என்ன மேடம், உங்களை இங்கே வர சொன்னது யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா அசோக், யாருன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா ஜனா சார் இல்லைன்னு மட்டும் தெரியுது. அது எப்படி மேடம் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா நான் போலீஸ்காரி அசோக். தப்பு செஞ்சவங்களை விட செய்யாதவங்க யாருன்னு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓ, மூஞ்சிய காட்ட மாட்டியோ சார்? இவனும் இன்னும் சில பேரும் சேர்ந்து சாமி சரியா திருட பார்த்தாங்க சார். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. எங்களால இவனை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது. தப்பிச்சிட்டாங்களா? ஊர் கோயிலுக்குள்ளே துணிஞ்சு வந்திருக்கான்னா இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அது யாருங்கிறத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சார், லாக்அப்ல வச்சு நல்லா தட்டி கேளுங்க. இவனோட வந்த மத்தவங்களையும் விடப்படாது சார். திருட்டு தடுத்ததுக்கும் இவனை பிடிச்சதுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல வேலை, செல்ல காணாம போயிருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். கண்டிப்பா சார். அப்புறம் கோயிலுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அதுக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். நிச்சயமா நான் ஆவணம் செய்யறேன். சரிங்க சார். நான் வர்றேன். கான்ஸ்டபிள், உன்னை பிடிச்சி எடுத்துருவாங்க. சாமி, காலையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடணும் ஸ்டேஷன்ல. என்னண்ண துர்கா சொல்ற மாதிரி இது நம்ம கோவில் கதை மாதிரி தானே இருக்கு. ஆமாஞ்சனா, செத்த ஐயரு தான் சீரியல்ல உயிரோட வர்றான்னு பார்த்தா சீரியலோட கதையும் அப்படியே தான் இருக்கு. அண்ணா, எப்படிண்ண சீரியல் எல்லாமே சரியா காட்டுறான்னு நினைச்சாவே நெஞ்சு படபடங்குதுன்னு. ஜனா, நந்தினி இங்க தான் இருக்காடா. இப்ப எதுவும் பேசாத. ஐயா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம கோயில் சிலைய திருட ஒரு கும்பல் வந்துருச்சுங்க ஐயா. எப்படியோ அதை தடுத்து நிறுத்திட்டோம். இது வரைக்கும் நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே இல்லைங்க ஐயா. அதான் இன்ஸ்பெக்டர் கேட்டதுனால ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன் ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியால? நம்ம ஊரு விஷயம் எப்பவும் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காருல. நம்ம ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இனிமே நான் கேட்காம எதுவும் பண்ணாத. சரிங்க சரிங்க. நீங்க ஊர்ல இல்லாததால அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க தான் ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே ஒரு கவலை இல்லை ஐயா. பண்ணையாரியா, நம்ம கோயில்ல முதல்ல பாதுகாப்பு பண்ணணும் ஐயா. அதோட அந்த திருடன் யாரு, அவங்க கூட்டாளிங்களாம் யாரு, அவங்க பின்னாடி இருக்கிறவங்க யாரு, இதெல்லாம் போலீஸ்ல சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க ஐயா. சரி, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. இன்னைக்கு நான் காவலுக்கு கோயிலுக்கு போறேன். நான் வரேங்க ஐயா. அக்கா, என்னக்கா இது? எதுக்கு சீரியலை பார்த்து பெரியவர் இப்படி பதறாரு? ரொம்ப நேரமா நார்மலாவே இல்ல. எதுக்கோ அவரு பயப்படுறாரு. சீரியலை விட இவரும் துர்காவும் கொடுக்கிற ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கே. உனக்கு என்னடி தோணுது? அக்கா அவ பாக்குறா. இப்ப எனக்கு எதுவும் தோணல, அப்புறமா சொல்றேன். பெரியயா, அந்த பண்ணையாரோட பேச்சே ஒரு தினுசா இருக்குல்ல. அவன்தான் வில்லன்னு நினைக்கிறா. துர்கா, அவரு ஊருக்கு பெரியவர். அவரை போய் அவசரப்பட்டு வில்லன்னு சொல்ற? மேடம், இப்பெல்லாம் கெட்டவங்க பெரிய பெரிய பொறுப்புல தான் இருக்காங்க. சத்தமே இல்லாம தப்பு பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பெரியயா, நான் சொல்றது சரிதானா? இவ எதுக்கு நந்தினி முன்னாடி என்ன பார்த்து இப்படி குத்தலா கேக்குறா? என்ன பெரியயா, கருத்தை கூட சொல்ல மாட்டீங்க. நீ சொல்றதும் சரிதான் துர்கா. இந்த உலகத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா துர்கா, நீ பிரில்லியன் தான். நீ ஜட்ஜ் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும். அசோக், அப்படின்னா அந்த சிலை திருட வந்தவங்களுக்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? அப்படியா? முடிஞ்சா சொல்லு. சொல்லிருவேன். சொல்லு துர்கா. அவர் யாருன்னா, ஏ துர்கா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இல்ல, கதைய முன்னாடியே சொல்லிட்டா சீரியல் பார்க்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? நீ தப்பு தப்பா எதையாவது சொல்லுவ, அதெல்லாம் நாங்க நம்பணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணையார் நல்லவர் தான். சரியா சொன்னீங்கக்கா. சிலை திருடு போயிடுச்சுன்னு பண்ணையாரே ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து கெட்டவன்னு சொல்றாங்க. ஏன் அத்த, டிவில தான் பண்ணையார் முகத்தையே காட்டலையே, அப்புறம் எப்ப பால் வடியறத பாத்தீங்க? சும்மா இருடி. சும்மா இருக்க மாட்டேன். இவங்க வேற இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களே. இதுங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சதுன்னா வாயே திறக்காதுங்க. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. விளம்பரம் முடிஞ்சிருச்சு, சீரியல் போட போறான்.
வெயிட் பண்ணுங்க, சமையல் வேலையா இருக்கேன், இதோ வந்துடுறேன். ஐயோ, பாருங்க மேடம், கோவில்ல சில திருட வந்திருக்கேன்னு சொல்லி இவனை தானே துர்கா மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் எப்படி மேடம் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்தா? ஆமால, இவன் எப்படி இங்க வந்தா? சம்திங் ராங். அட பாவி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம சட்டையெல்லாம் கழட்டி போட்டு எப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க. கொல்லையில போவான். நந்தினி மேடம் இன்ட்ரெஸ்டா சீரியலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருச்சு போல. இவங்க என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்டா சீரியல் பார்க்குறாங்க? ஏதோ அவசரமா போகணும்னு சொன்னாங்க, அதை மறந்துட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த ரவுடி என்ன செய்வான்? அந்த அம்மா வேற உள்ளே இருக்கு. தப்பா எதுவும் ட்ரை பண்ணுவானா? என்னடா இப்படி முண்டக்கட்டையா உட்கார்ந்திருக்க? ஏண்டா அபிஷ்டு, எழுந்து வெளியே போடா. என்ன மாமி, ஐயர் வர நேரம் பார்த்து ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? என்ன வர சொல்லிட்டு திடீர்னு இப்படி சொல்றீங்க? கட்டையில போறவனே, என்னடா உளர்ற? நான் ஒண்ணு வர சொன்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏண்டா இப்படி அபண்டமா போய் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போடா. இந்த ரவுடி பையன் பெரிய ஃப்ராடு. இப்படி போய் சொல்றான் பாருங்க. இவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். இல்ல கொல்லாலும் அடிச்சே கொல்லணும். துர்கா துர்கா, என்னாச்சு உனக்கு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தானே. இல்ல சின்னையா, இந்த மாதிரி புறம்போக்குங்க கதையில மட்டும் இல்ல, நிஜத்திலயும் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றவனுங்களெல்லாம் அடியோட ஒழிச்சு கட்டினதான் இந்த ஊரே நல்லா இருக்கும். துர்கா, ஓகே துர்கா, ரிலாக்ஸ். இங்க எல்லாருமே இருக்காங்க, கூல். இல்ல சின்னையா, அந்த அம்மா மேல பழிய போட அந்த பரதேசி எப்படி பண்றான் பாருங்க. பாவம் அந்த ஐயரம்மா. ஆனா நீங்க பாருங்களேன், அந்த ரவுடி பையன் சொல்றதெல்லாம் அந்த ஐயர் நம்ப மாட்டாரு. துர்கா, எப்படி நீ இவ்ளோ கரெக்டா சொல்ற? அது எப்படி முன்னாடியே நடக்க போறது உனக்கு தெரியும்? அது எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் மேடம். நல்லவங்களா இருக்காங்கல்ல, பாருங்க நீங்க. ஏனா இவ யாருன்னே தெரியலன்னா வீட்டுக்குள்ள வந்து ஏதேதோ பேசுறான்னா. என்ன மாமி, சாமி வந்ததை இப்படி மாத்தி பேசுறீங்க? ஐயர் வர்றதுக்கு டைம் ஆகும், கிளம்பி வாங்க நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்ப மாட்டிக்கிட்டதுனால இப்ப நீங்க பத்தினி ஆயிட்டீங்க. ஏ ராஸ்கல், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும்
அவ பத்தினி தெய்வம் தான்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா? அந்த அம்பாலே வந்து என்னோட பொம்மநாட்டிய பத்தி குறை சொன்னாலும் நம்ப மாட்டேனா. நீலாம் எம்மாத்திரம். பிரம்மகத்தி போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? பரவாயில்ல மாமி, ஐயர் முன்னால என்ன கெட்டவன் ஆக்கிட்டீங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. என்ன நீ அழாதடி. யாரு என்ன சொன்னா என்ன? என் தங்கத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அழாத அழாத. வா வா அதுக்குள்ள போலாம். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த ரவுடி ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பெரிய சதி இருக்கு மேடம். யாரோ சொல்றத கேட்டுதான் அந்த ரவுடி இப்படி எல்லாம் ஆடுறான். நானா இருந்தேன்னா அந்த ரவுடிய கூட மன்னிச்சிருவேன். ஆனா ஒருத்தன் இவனை ஆட்டி வைக்கிறான் பாரு, அவனை உண்டு இல்லாம ஆக்கிருப்பான். அண்ணா, துர்கா அதையும் இதையும் சொல்லி அந்த நந்தினிய தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். எதுவும் பேசாதடா, அமைதியாரு. யாராவது ஓடுறது? புடிங்க புடிங்க. புடி அவன. டேய், யாரா நீ? பார்த்தா திருட்டு பைய மாறி இருக்கா? எங்க இருந்து என்னத்தர தூக்கிட்டு ஓடுற? ஐயா, நான் திருடலாம் இல்லையா. கோயில் ஐயர் வீட்ல இருந்து வரையா. இந்நேரத்துல ஐயர் வீட்டுல உனக்கு என்னடா வேலை? நான் ஐயரோட சம்சாரத்தோட ஊருங்க. அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாள் பழக்கம். இன்னைக்கு ஐயர் வர லேட் ஆகும்னு சொல்லி மாமி தான் பொழுது போய் வீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போதாத நேரம் ஐயர் திடீர்னு வந்துட்டாரு. 2 பேரையும் கையும் களவுமா ஐயர் பிடிச்சிட்டாரு. நான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரேங்க. அட பாவி, இப்படி பண்ணிட்டியாடா? இன்னும் தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து ஐயர் வீட்டுக்குள்ள போந்திருப்ப. அப்புறம் என்னாச்சு சொல்றான்? ஐயர் அவங்க பொண்டாட்டிய கோவமா திட்டிட்டு இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாமி மன்னிச்சிருங்கன்னு அழுதாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம உன் கூட நான் வாழ்றதை விட தூக்க மாட்டிப்பான்னு போயிட்டாரு. எப்பா பேசுற நேரமா அது? ஐயர் வீட்டுல ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிரம் போகுதுப்பா. முதல்ல போய் ஐயரை காப்பாத்துங்க போங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. மாமி தான் என்ன வர சொன்னாங்க. நானும் தெரியாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல இவனை மரத்துல கட்டுவீங்க. சரிடா. அந்த ரவுடி இப்படி பொய் சொல்றான் பாத்தீங்களா? அவன் காரணத்தோட தான் ஐயர் வீட்டுக்கே வந்திருக்கான். கண்டிப்பா இது சதிதான். என்ன இந்த போலீஸ்காரி சீரியல் எப்படி பாக்குறா? இந்த கனகாவர அவளை ஏத்தி விட்டுட்டே இருக்காளே. அண்ணா, நடந்தது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம இந்த சீரியல்ல. டேய், பேசாத. நந்தினி இருக்கா. ஐயரும் அவரு பொண்டாட்டியும் பாவம். இந்த வீணா போனவன் அந்த மாமிய பத்தி ஊருக்காரங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டான். அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அத்த, இந்த சீரியலை காட்டுறத பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. ஐயோ, நிஜத்திலயும் இந்த மாதிரி புறம்போக்குங்க இருக்கதான் அத்தை செய்யறானுங்க. அதான் கவலையா இருக்கு. இவ வேற டிவிய பார்த்தமா போனமான்னு இல்லாம சென்டிமெண்டா பார்த்து புலம்பிட்டு இருக்கா. துர்கா, அந்த ரவுடிங்க மாதிரி தப்பான ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு தானே நம்ம நந்தினி மேடம் மாதிரி போலீஸ்காரங்க இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. அசோக் மேடம், கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த சீரியல் என்னமோ நமக்கு சொல்லுது. ஐயரும் அந்த ஆள் சம்சாரமும் நல்லாதான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த துர்கா அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கா? ஐயோ, தூக்கு போட்டுக்கிட்டாங்க. யாராவது வாங்கல.
ஐயரும் மாமியும் பாவம் மேடம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா கதையில சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. இந்த ரவுடி பையன் திடீர்னு ஐயர் வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு மேடம்.